இன்றைக்கி நம்ம ஸ்வீட் சமோசா இல்லை சோமாசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? மைதா 1 கப், ரவை 2 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வறுத்த எள்ளு நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 2 டீஸ்பூன், அரை கப் தேங்காய் எடுத்திருக்கேன், 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் சர்க்கரை. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் தேவை. சோமாசி 2 விதமாக செய்யலாம். ஒன்று சர்க்கரை பாவில் முழுவி எடுத்துக்கலாம். அப்படி வேணாம், எங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணான்னா அது மேலே தூவிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளைனாக சாப்பிட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மைதா மாவு, ரவை, நெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சி ஒரு 10 to 15 நிமிஷம் இந்த மாவை நல்லா ஊற வச்சுக்கலாம். மூடி வச்சுருங்க. அடுத்தது படைசட்டியில் நெய் விட்டு இல்லை தேங்காவை நல்லா வறுத்துக்கணும். வாசனை வர வரைக்கும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது சர்க்கரையை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அது தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்களையும் பவுடர் பண்ணி அதையும் தனியாக வச்சுக்கோங்க. அதே எள்ளையும் போட்டு எள்ளையும் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எள்ளு பவுடர் பண்ணது, ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் தேங்காய் சர்க்கரை வச்சுருக்கோம். அது மேலேயே நம்ம பொட்டுக்கலை சலிச்சுக்கலாம். ஏன்னா அதில் கப்பி இருக்கும். பொட்டுக்கலையை மட்டும் சலிச்சுக்கலாம். பாதாம் பிஸ்தா வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, வேணாங்க இது ஆப்ஷன் தான், அது தேவையில்லை. இப்போ மாவை நல்லா கலந்து தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு கப்பு 2 டீஸ்பூன் மைதா போட்டு அதில் தண்ணியில் நல்லா குழப்பி எடுத்துக்கலாம். எதுக்குன்னா ஒட்டிக்கிறதுக்கு. இதுதான் சோமாசி கட்டை. மாவை இன்னொரு தட்டி நல்லா அறுக்கி பசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை போட்டுக்கலாம். லைட்டாக மாவு தூவி சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த சோமாசி கட்டையில் 2 சைடு எண்ணெய் தடவிட்டு அது மேலே மாவை போட்டு அந்த பூரணத்தை வச்சு இந்த மைதா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை மேலே அப்படியே தடவிக்கலாம். அது நல்லா அழுத்திக்கிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ அதை மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ சோமாசி ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் சோமாசி கட்டை இல்லைன்னா நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதை நல்லா ஒட்டிட்டு அதை இந்த வெளியில் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி இந்த ஸ்பூன் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் நீங்கள் எண்ணெயை காய வச்சு இந்த சோமாசி செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அது மீடியம் ஃப்ளேமில் நம்ம போடணும். ரொம்ப இது பண்ணிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா அது வெடிச்சிட்டு வந்துடும், பூரணம் வெளியில் வந்துடும். பாருங்கள் இவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு. நீங்கள் 1 டம்ளர் பொட்டுக்கலைக்கு கிட்டத்தட்ட 25 to 30 சமோசா வரும், ஸ்வீட் சமோசா வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி சர்க்கரையில் முக்கலாம். நான் ஒரு 3 இதுக்கு மட்டும்தான் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு அது எல்லாத்துக்கும் வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3-4 டீஸ்பூன் ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை விட்டு நான் கலர் பவுடர் கார்னிஷ் கோசரம் பண்ணியிருக்கேன். அது தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ அதில் முக்கி எடுத்து அது மேலே கேஷ்யூநட், பாதாம், பிஸ்தா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்வீட் சமோசா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.